அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. பொங்கல் விழா தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்ப தொடங்கிய மக்களால் செங்கல்பட்டு பெருங்களத்தூரில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட ஊர்களுக்கு சென்று திரும்பும் மக்களால் பெருங்களத்தூரில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் விடுமுறை அதே போன்று தொடர் விடுமுறை காரணமாக கடந்த 10ஆம் தேதி அதே போன்று 11ஆம் தேதி அன்றே ஏராளமானவர்கள் சென்னையில் வசித்த ஏராளமானவர்கள் அரசு பேருந்துகள் மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த வாகனங்களிலே தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதனால் சென்னையே வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாகவே சொந்த ஊருக்கு சென்றவர்கள் படிப்படியாக இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் சென்னை நோக்கி வர தொடங்கியதால் பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில நாளை வேலை நாள் என்பதால் கட்டாயமாக சென்னைக்கு வந்தாகும் எண்ணத்தில் தற்போது, அதாவது மாலை நேரத்தில் தற்போது ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த கார்களிலே சென்னையை நோக்கியே படையெடுத்து வருகின்றனர். இதனால் புறநகர் பகுதியில் என்று சொல்லப்படும் வண்டலூர், பெருங்களூர், தாம்பரம் இந்த ஜிஎஸ்டி சாலையில் தற்போது ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வண்டலூரிலிருந்து தாம்பரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இந்த வழியாக வர ஆம்புலன்ஸ் கூட அந்த வாகனத்தை சிக்கி தவிர்த்த நிலை தான் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான போக்குவரத்து போலீஸ் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளம்பாக்கம் அருகே வரும்போது கனரக வாகனங்களை வண்டலூர் வெளிவட்டி சாலையில் திருப்பி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் ஒரே நேரத்தில் அதிகமானவர் சென்னையை நோக்கி வருவதால் தற்போது பெருங்களத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் போன்ற பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை குறைக்க வகையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் அதிகமான வாகனங்கள் வர தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.